மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். பேச்சை குறைச்சாலே உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பேச்சை குறைச்சா ஜெயிக்கிறதுக்கான யோகம் இருக்குது. தந்தை வழியில் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் அல்லது வழக்குகளில் சங்கடங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபரே உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கணும், ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் இருக்கணும், தடங்கள் இல்லாமல் இருக்கணும், எடுக்கக்கூடிய காரியம் தடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஏப்ரல் மாதத்தில் 1ஆம் தேதி அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் இருக்கார், மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு, கேது பகவான் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் புதன் செவ்வாய் ராகு சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்குது, மீன ராசியில் சனி சூரியன் ஆகிய கிரகங்களின் இணைவு இருக்குது. பொதுவாக சனியும் செவ்வாயும் சனியும் சூரியனும் இணையக்கூடாது. எதிரிகள் இணையும் பொழுது எதிரிகளுக்குள்ள போர் மூலக்கூடிய சண்டைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லோக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா லோக்கலில் அடிதடி சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கைங்கிறது ஒரு டெட்லி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் 2ஆம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி சூரியனோட இணையிறாரு. அதே மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதனும் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி 4 கிரக சேர்க்கை. இந்த 4 கிரக சேர்க்கை, அதாவது சனி சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய 4 கிரகங்களின் சேர்க்கைங்கிறது உலக அளவில் வெற்றிகள், யாருக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரியே இருக்கோ அவங்களுக்கு தோல்வி கிடைக்கும், யார் தோல்வி பயத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீன ராசியிலிருந்து விலகி மேஷ ராசிக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தை அடைகிறார். சித்திரை பராபவ, தமிழ் பராபவ வருட பிறப்பு, சித்திரை மாத பிறப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். இந்த மாத கடைசியில் 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன், அதாவது மீன ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு பெரிய சந்தோஷமான அனுபவமும் இருக்குது, ஒரு பெரிய சங்கடமான அனுபவமும் இருக்குது. என்ன சந்தோஷமான அனுபவம்? பதவி தேடி வரும். குறிப்பாக அரசாங்க பதவி தேடி வருவதற்கான அமைப்பு உள்ள மாதமாக இருக்குது. 4ஆம் இடத்துக்கு சூரியன் மாத பிற்பதில், அதாவது 14ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறாரு. அதாவது தமிழ் வருட பிறப்பு. இது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக சாதாரணமாக இருந்தவங்க கோபுரத்தில் போய் உட்காரத்துக்கான அமைப்பு ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். இதில் 3ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை 4 கிரக சேர்க்கை ஏற்படுறது. இதில் இன்னொரு நல்ல விஷயம், 3, 6 கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக வழக்கு சம்பந்தமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ். ஆனால் யாரை பார்த்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்றீங்க பாருங்கள். நீங்கள் பேசா மடந்தையாக இருந்த ஆள், நீங்கள் பேசவே மாட்டீங்க. உங்ககிட்ட வார்த்தையை வாங்குறதுக்கு காசு கொடுத்தா தான் பேசுவீங்க. ஆனால் இப்போ என்னடான்னா சம்பந்தம் இல்லாமல் தேவையில்லாத இடத்துல பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த பேச்சை குறைச்சாலே உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பேச்சை குறைச்சா ஜெயிக்கிறதுக்கான யோகம் இருக்குது. தந்தை வழியில் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் அல்லது வழக்குகளில் சங்கடங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடையக்கூடிய மாதமாகவும் இருக்குது. 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சியாகி 19ஆம் தேதிக்கு மேலே சனி பார்வையில் வராரு.
இந்த சனி பார்வையில் சுக்கிரன் வருதுனால எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபரே உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த காதல் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். ஸோ இந்த லவ் அஃபேரில் இருக்கிறவங்க, நான் லவ் பண்ணலாமா, ப்ரப்போஸ் பண்ணலாமா அப்படின்னு நிலையில் இருக்கக்கூடிய இளம் வயது ஆண் பெண்கள், ஏன் ஒரு 40 வயசுக்கு மேலே இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம போய் கேட்டு பார்க்கலாமா, பொண்ணை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி விஷயத்தில் கூட உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் 4ஆம் இடத்துக்கு சூரியன், உச்ச சூரியன் பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு உடல் ரீதியாக சங்கடங்கள், அதாவது உடம்புல பிளிஸ்டர்ஸ், கொப்புளங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூட்டு கொப்புளன்னு சொல்லுவாங்க. உடம்புல சூட்டு கொப்புளம் வந்ததுன்னா அதை உங்களால் ட்ரெஸ் ஒழுங்காக போட முடியாது, அந்த இடத்துலேருந்து பஸ் வெளியில் வரும். அந்த மாதிரிலாம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பண விவகாரங்கள் உங்களுக்கு சில தேவையற்ற அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உடம்பு அசதி, ஏதோ ஒன்று அடித்து போட்ட மாதிரி இருக்குது சார் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அடித்து போட்ட மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் உடம்பையும் பார்த்துக்கணும், பண விஷயத்தையும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும், கோபமும் படக்கூடாது, தந்தை விஷயத்தில் தேவையில்லாத மனஸ்தாபம் வரும். இப்படி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தந்தையுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண விவகாரங்களில் நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தையும் நீங்கள் கொஞ்சம் சண்டை போட்டு தான் வாங்கணும். நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் நான் எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு சண்டை போட்டு தான் கொடுக்கணும். நீங்கள் ஒரு 10,000 கொடுக்கணும்னு நினச்சிக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, 10,000 இல்லை, அதுக்கு வட்டியோடு சேர்த்து 25,000 தரணும், 15,000 வட்டி. நீங்கள் அதை கேள்வி கேட்கணும், நான் எதுக்கு 10,000 கொடுத்தா மட்டும் கொடுக்கணுமே, போதுமே 15,000 எதுக்கு வட்டி கொடுக்கணும், இதுக்கெல்லாம் எப்போவே செட்டில் பண்ணிட்டேனே, அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ உங்களுடைய கணக்கு வழக்குகளை கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது. எதையுமே டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கரெக்டாக வச்சுக்கணும். அப்படி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஏன்னா விரயஸ்தானாதிபதி குரு விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு அனாவசிய பண விரயங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு உள்ள மாதமாக இருக்கும். இதில் உடன்பிறப்புகள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும், அவர்களின் கவனக்குறைவால் உங்களுடைய கௌரவத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல், ஆரோக்கிய குறைபாடு இருக்கணும், ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் இருக்கணும், தடங்கள் இல்லாமல் இருக்கணும், எடுக்கக்கூடிய காரியம் தடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். ஆணை முகத்தோன் முழுமுதற் கடவுள் விநாயகரை தினமும் பிரார்த்தனை செய்யுங்கள். விநாயகர் அகவல், விநாயகர் காரிய சித்தி மாலை, கணபதி அதர்வசீரிஷம் போன்ற மந்திரங்களை தினமும் பாராயணம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகிறதுக்கு விநாயகரின் அருள் அவசியம் தேவை. உங்களுடைய ராசிக்கான பலன்களை இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். இது பொதுவான பலன் மட்டுமே. கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கும் உங்களுடைய ராசிக்கு மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து இந்த பலன்கள் எப்படி மாறுபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயே பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை சீர்தூக்கி பார்த்து சீரமைத்து கொள்வதற்கான உபாயத்தை நம்மூலமாக நீங்கள் பெறலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.